எந்த உணவாக இருந்தாலும் அந்த உணவின் சுவை என்பது வாயிலேயே ஜீர்ணிக்கப்பட வேண்டும். அந்த சுவை முழுமையாக ஜீர்ணிக்கப்பட்டு உமிழ்நீருடன் கலக்கப்பட வேண்டும். அதுக்கு நாம் நல்லா வாயை மூடி மென்று சாப்பிடணும். எப்போ உங்களால் ஒரு உணவை வாயில் வச்சு ஜீர்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னால், அந்த உணவு சுவை என்பது அதிகமாக மிதமிஞ்சிய அளவில் இருக்கும் பொழுது அந்த உணவை உங்களால் வாயில் வைக்கவே முடியாது. உதாரணமாக புளிப்புன்ற ஒரு சுவை, நெல்லிக்காய் எடுத்துப்போமே, இதில் அதிகப்படியான புளிப்பு இருப்பதன் காரணமாக இதை உங்களால் வாயில் வச்சு மெல்லவே முடியாது. இதை நம்ம டைரெக்டாக முழுங்கிடுவோம். இதனால தான் இந்த சுவையை நீங்கள் வாயில் முழுமையாக ஜீர்ணிக்கப்படாமல் பிரித்தெடுக்காமல் அந்த சுவை வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால், இங்கே தான் நமக்கு அஜீரண கோளாறு, அந்த உணவு ஒத்துக்கொள்ளாமல் போகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஏன்னா வயிறால் சுவையை ஜீர்ணிக்க முடியாது. சுவையை ஜீர்ணிப்பது நாக்கிலே நடைபெற வேண்டும். நீங்கள் வயிற்றில் கொண்டு போய் அதை செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் முடியவே முடியாது. ஸோ கண்டிப்பாக சுவை என்பது நாக்கிலே ஜீர்ணிக்கப்பட வேண்டும். அஜீரண கோளாறுகள் வராமல் இருப்பதற்கு, எந்த உணவும் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகாமல் இருப்பதற்கு. ஏன்னா எந்த நோய்க்கும் ஆரம்ப புள்ளி இந்த அஜீரண கோளாறு தான். எப்போ நீங்கள் வாயில் முழுமையாக சுவையை பிரித்தெடுக்காமல் முழுங்குறீங்களோ அப்போ எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிக்கும்.